everybody. How are you? How do you do, everybody? I am fine, everybody. Everybody have a வணக்கம். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், இங்கிலீஷ் சோதனைகள்னு சொல்லிட்டு. ஸோ அதை மற்ற மீம்ஸோட கலந்து இந்த ஒரு வீடியோவில் விட்டேன். ஸோ இங்கிலீஷ் சோதனைகள் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இன்றைக்கான வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்காக போயிடலாம். இந்த பொன்னியின் செல்வன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொன்னியின் செல்வன் படத்தை வந்துட்டு ஃபேன் டப்பு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபேன் டப்பை கரைச்சி கொட்டியிருப்பேன். ஸோ இதுவும் ஒரு ஃபேன் டப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன். த ஃபேன் டப் பே லைக் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். உங்களிடம் நான் பேசக்கூடாது. யார் சொன்னது? உன் தங்கச்சி தான் சொல்ற. ஜிலேபி கொண்டு போட்டுங்களே அவதான். ஏன் ஏன்னா எனக்கு அப்பா மேல அது நான் அனாதியா அப்பப்ப சொல்லி காட்டுறா. என் கண்ணு கலகுது. எப்ப நான் உன் தம்பி மேலதான் ஆசைப்பட்டேன். அவ யார மீன் கரைச்சி வச்சுக்கிறானே, யார பூங்கொழலி. என் கண்ணியே கலங்குது. நீ என்கிட்ட பேசாத போ. பார்த்தா தட்டக்கட்ட பாருப்போ அப்படிக்கா. ஓகே, ஃபேன் டப் நல்லாவே இருக்குது, பண்ணலாம். அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் ஃபீமேலாக மேலா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பதில் தான் இருக்குது. ஒன்று ஃபீமேல் இல்லை மேல் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி ரெண்டு பதில் தான் இருக்குது. பட் இவரை சொல்லக்கூடிய பதில் வந்துட்டு நம்மளையே வியக்க வைக்கிற மாதிரி இருக்குது. Are you a male or female? Email. An email. Are you male or female? I am email. நியூ ஜெண்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்ட தருணம் இது அப்படி சொல்லலாம். என்ன அது இமெயிலு. நெக்ஸ்ட்டு இந்த கிங்காங் தெரியும்ல, அதை வச்சு நிறையா மீம் வந்துட்டு. பட் நான் பார்த்தா இந்த ஒரு மீம் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீமு. அந்த சிங்க் லெவல் இங்கே அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூனா பானா சுப்பையா பாண்டியா அதானே பேர சொல்லிட்டானா கட்டின புருஷன் பேர சொல்லிட்டானா. தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொடுத்துட்டாயா. ஏன் ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டிப்பா வெட்டி ஆகுண்டா. என்ன இழகிதா? ஏய் என்னடி நக்கலா ஏண்டி சோனா பானா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. ஏண்டி உனக்கு இன்னுமாடி உரைக்கிற அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் இதோட சிங்க் லெவல் அப்புறம் ஃபன் லெவல் எல்லாம் ஹை லெவலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சோதனைகளை சம்மந்தப்பட்டதான் பார்க்க போகிறோம். நான் தான் சொன்னாலும் இடையில இங்கிலீஷ் சோதனை வரும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துடலாம். ஃபியூச்சர் இஸ் இன் டேஞ்சர். அப்படி என்ன தான் டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பிஸ்கெட் கரெக்டு தான், ஸ்பெல் பண்ணாமல் சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரு தியரி இருக்கும். என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா, 40 பக்கம் ஃபில்லப் பண்ணி விட்டால் 40 பாயிண்ட் கிடச்சிரும், பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு பேர் போன தியரி இருக்குது. ஸோ எக்ஸாம் ஹாலில் என்ன தான் எழுதுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இந்த ஒரு மீம் அதுக்கு பதில் சொல்லும். அப்படி என்னடா இவ்வளோ நேரம் எழுதுறீங்க? ஹால் இன்சார்ஜ் மாடியிலிருந்து கீழே என்னடா சத்தம்னு சொல்லி இறங்கி வந்து பார்க்குறப்போ பீட்டர் அந்த இடத்துல உயிரோடு நின்றுட்டு அவர் பையனை பார்த்து பசிக்குது, கொஞ்சம் ரத்தம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. உலகத்தோட ஃபர்ஸ்ட் வேம்பயர், அதாவது ரத்த காட்டேரியோட கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆக்சுவலாக இது செமஸ்டர் எக்ஸாம் கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. நம்ம இப்படி ஒரு சில நேரத்தில் பாடல் வரிகள்லாம் வரும், கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி மாட்டின காலமெல்லாம் உண்டு என் நண்பர்கள் கூட்டத்தில். நெக்ஸ்ட் அந்த டை பிஸ்கட் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு மீம் தான், ஃபன்னாகவே இருந்துச்சு. அடே உன்னை படிக்க வைக்க வருஷம் 50,000 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கேன்டா. இப்போ இருக்க காலேஜ், இந்த காலேஜ் கூட எல்கேஜி யூகேஜி ஃபீஸே கொஞ்சம் ஈக்குவலாக வரும் போல் 50,000 ரூபாய்க்கு. படிப்பை கூறு போட்டு விற்றுக்கிருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு மீமும் ப்ளஸ் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட ஒரு மீமும் தான். பாயிண்ட் ஆஃப் வியூ, 2 டாப்பர்ஸ் டிஸ்கஸிங் ஆன்சர் இஸ் 71.4 or 71.6. மீ ஹூ காட் ஆன்சர் 1,23,000. ஓகே, இது நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 2 டாப்பர்ஸுக்குள்ளே டிஸ்கஷன் போச்சு அப்படின்னா இடையில நம்ம உள்ளே போகக்கூடாது. எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே அதை ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். ஏன் போயிட்டு தீபாவளிக்கு வருவியா? இது ஆக்சுவலாக எத்தனை தடவை பார்த்தாலும் சகிக்காது. அல்டிமேட்டான ஒரு மீமு. அடுத்ததான் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட ஒரு மீம் தான். Okay. Hello everyone, I am Akash and today I am going to show the list of items that dancers in India use. Hello everyone, I am item dancer. இந்த இங்கிலீஷ் கண்ட்ராய் மட்டும் மைண்டில் இருக்கும் நல்லா. வாசு தேட்லாம் போட்டு மைண்டில் இருக்கும். பட் வெளியே வரும்போது வராது. அது என்ன கண்ட்ராவின்னு தெரியலை.
அப்புறம் பேசுறது தெளிவாக புரியும், நம்மளால் பேச முடியாது. இது இங்கிலீஷுக்கான சாபமா இல்லை நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாததா அப்படின்னு தெரியல. யார் நம்பர்னே தெரியலண்ணா. யார் நம்பர்னே தெரியலையா? ட்ரூ காலர்ல போட்டு வேண்டியதுன்றா. நோ அது இல்லண்ணா. யார் நம்பர்னே தெரியலையா? தூக்கி யாரா அது டைலாக்லாம் யோசிக்கிறது? அல்ட்டியாருடா டேய். ஓகே, இதோட இங்கிலீஷ் சோதனைகள் வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக வரும். ஓகே, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எதுக்காக ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லாட் ஆஃப் மீம் கம்பிலேஷனை நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. சரி, ஒரு லாட் ஆஃப் மீம் கம்பிலேஷன் ஒரே சேனலில் ஒரு 10 நிமிஷம் நிதானமாக பார்த்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So please subscribe.